வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் மே தின ஊர்வலமும் கூட்டமும் இன்று காலை இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக ஆரம்பமாகி பஜார் வீதி ஊடாக வவுனியா நகர மண்டபத்தை அடைந்ததுடன் அங்கே மே தின கூட்டமும் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கச்சக்கொடி தீவு சந்தியிலிருந்து மகமாறு வரையான வீதி சுமார் 25 வருட காலமாக குன்றும் குழியுமாக காணப்படுவதாகவும் போக்குவரத்து இதனால் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு காணப்படுவதாக அங்கிருக்கின்ற மக்கள் விசனம் தெரிவித்திருந்தனர். பத்திரிகை விளம்பரமும் கூட இங்கு ஆதாரமாக இருக்கின்றது. இந்த விடயங்களை கூறுவதிலே நான் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் இந்த வீதியினூடாக குறித்த பாடசாலை அதே போன்று ஒரு கிளினிக் சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி கூட இங்கு இருக்கின்றது. அதற்கு வருகின்ற டாக்டர்கள் கூட சில நேரம் அவர்கள் கூட வராமல் சென்ற வரலாறுகள் கூட இருக்கின்றது. இருந்தும் குறித்த வீதியை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற கல்லாடி வெட்டுவான் அதே போன்று குரங்குபாஞ்சான் வெள்ளங்குளம் சுண்டியாறு கல்லரப்பு போன்ற இடங்களிலே கிண்ணியா நகரை இணைக்கின்ற இந்த வீதியினூடாக 3000-4000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் செய்கையாளர்கள் கூட இந்த வீதியைத்தான் பயன்படுத்துகின்றார்கள். கிண்ணியாவினுடைய மூல பொருளாதாரம் அங்குதான் இருக்கின்றது. அதை பயன்படுத்துவதற்காக இன்று இந்த வீதியை செப்பனிட்டு தந்த அதிமேதகு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றி தெரிவிப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அது மட்டுமல்ல, மாட்டுத்தளம் எத்தனையோ லட்சக்கணக்கான மாடுகளை விலங்கு வேளாண்மைக்காக பயன்படுத்துகின்ற அந்த உரிமையாளர்கள் கூட இந்த வீதியை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் சார்பாகவும் அதே போன்று கிண்ணியா மத்திய கல்லூரியின் தேசிய பாடசாலையினுடைய மாணவன் AHM கவித் அவர் தன்னுடைய கஷ்ட நிலையை கருத்தில் கொண்டு அவர் எழுதிய கடிதத்திற்கு உடனடியாக விரைந்து செயற்பட்ட கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த கிண்ணியா தேசிய பாடசாலையினுடைய அதிபர் அதே போன்று கிண்ணியா அலிகார் மகாவித்தினுடைய அதிபர் அதே போன்று இந்த மாணவ சமூகம் அதே போன்று இங்கிருக்கின்ற இந்த நான் ஏலவே குறிப்பிட்ட பாதசாரிகள் விவசாயிகள் வேளாண்மை செய்கின்றவர்கள் மாட்டு பண்ணையாளர்கள் உட்பட அனைவர் சார்பாகவும் இந்த இடத்திலே அவருக்கு நன்றியை தெரிவிப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக கஷ்டத்திலே இருக்கின்ற காலத்தில் கூட உடனடியாக விரைந்து இந்த மக்களுடைய இந்த 25-30 வருட இந்த மிக அடிப்படை தேவையான இந்த வீதி கட்டமைப்பை
அவர் சீர் செய்து தந்தது என்பது அவருடைய ஒரு சாணக்கியமான ஒரு சூட்சுமமான ஒரு தலைவர். அவர் இந்த நாட்டினுடைய தலைவர் மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்துக்கே தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் இந்த நாடு நிதி நெருக்கடியிலே இருக்கின்ற போது IMF மூலம், அதாவது IMF நிதியை கொண்டு வர முடியாது என்று தத்தளித்த நேரத்திலே மிக சூட்சுமமாக அந்த IMF நிதியை விடுவித்து இந்த இவ்வாறான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கும் மாணவர்களுடைய அந்த உயர்கல்வி நோக்கத்துக்காகவும் இன்று இந்த வீதி கட்டமைப்பினூடாக அவர்களுடைய பொருளாதாரம் சேமிக்கப்படுகின்றது. எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களுடைய கருச்சிதைவை கூட இந்த வீதியிலே பயணித்த போது 2-3 குழந்தைகளை அவர்கள் கருச்சிதை மூலம் அந்த அவர்களுடைய வாக்கு மூலம் இந்த பத்திரிகையிலே பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அந்த கஷ்ட நிலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இந்த வீதி கட்டமைப்பை மிக சீராக ஒழுங்குபடுத்திய அதிமேதகு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு மீளவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கிண்ணியா சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீதி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் பின்னராக இன்று இங்கு இருக்கின்ற அதாவது இந்த ஏழை மாணவர்களுடைய கனவு நினைவாகின்றது. இந்த ஏழை மாணவர்களுடைய கனவு நினைவாகின்றது. அவர்கள் விரும்பிய ஸ்ட்ரீமிலே தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பாதசாரிகள் ஆட்டோ மூலம் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக மிக கூடுதலான பணங்களை செலவழித்து அந்த ஆஸ்பத்திரிகளுக்கும் ஏனைய இடங்களுக்கும் செல்லுகின்ற அந்த நிலை மாறி இன்று பஸ் போக்குவரத்தை மிக சீராக செய்யக்கூடிய ஒரு நிலையிலே குறைந்த வருமானங்களோடு அனைவரும் தங்களுடைய தேவைகளை நகர்ப்புறத்தோடு சென்று முடித்து வருவதற்கான வசதியாக இந்த வீதி கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த பஸ் சேவையும் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஜனாதிபதியினுடைய மாணவனுடைய வேண்டுகோளை செவிசாய்த்த ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றியை மீளவும் தெரிவிப்பதோடு இன்னும் இந்த ஊரிலே நான் ஏழவே குறிப்பிட்ட அந்த கிராமங்களூடாக நிறைய உட்கட்டமைப்பு தேவைகள் இருக்கின்றது. எனவே அதிகார ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த விடயங்களை நீங்கள் செய்து ஏனைய வேலை திட்டங்களை நீங்கள் செய்து தருகின்ற போது இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன், இந்த இளைஞர்கள், இந்த மாணவர்களிடத்திலும் நான் கோரிக்கை விடுகின்றேன். இவர் இன்று ஒரு வாக்களிக்க தகுதியானவராக இருக்கின்றார். அந்த வகையிலே இளைஞர்களுடைய கனவு ஜனாதிபதியாக அவரை மீளவும் தெரிவு செய்வதிலே நீங்கள் யோசிக்க வேண்டும், அவருக்காக பாடுபட வேண்டும் என்பதை நான் இந்த வீதியிலே பயணித்து மிக கஷ்டப்பட்ட நிலையிலே பலதரப்பட்ட கோரிக்கைகள் அனைத்து மட்டங்களிலும் விடுக்கப்பட்ட போதும், அது மட்டுமல்ல, இங்கு வருகின்ற சில ஆசிரியர்கள் இடையிலே திரும்பிச் சென்ற வரலாறு இருக்கின்றது. இங்கு வருகின்ற அதிகாரிகள் திரும்பிச் சென்ற வரலாறு இருக்கின்றது ரோட்டினுடைய நிலைமையின் காரணமாக. அதாவது பைசிக்கல் பெச்சு போய் அவர்கள் திரும்பி சென்று அந்த சேவையை இங்குள்ள மக்களும் இங்குள்ள மாணவர்களும் பெற முடியாத ஒரு அவலநிலை காணப்பட்டது. அந்த நிலை மாறி இன்று இந்த பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியிலும் இவ்வாறான சேவைகளை இந்த கிராமப்புறங்களை அவர் மையப்படுத்தி தன்னுடைய வேலை திட்டங்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே அவருடைய இந்த சேவையானது இந்த மக்களும் இந்த நாடும் வேண்டி நிற்கின்றது. பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியிலும் இந்த நாட்டை எவ்வாறு வழிநடத்தலாம், இந்த நாட்டை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்று குறித்த 1.5 வருடங்களுக்குள்ளே செய்து காட்டிய ஜனாதிபதி அவர்கள் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய உல்லாச பயணத்துறை வீழ்ந்தது. இந்த நாட்டினுடைய தொழில் வல்லுநர்கள், தொழில் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நாட்டிலே வாழ முடியாது, இங்கு பொருளாதாரம் இல்லை என்று அந்த நிலையை தன்னுடைய 1.5 வருடங்களுக்குள்ளே மாற்றி அமைத்து இந்த நாடு, எங்களுடைய நாடு, உல்லாசத்துறையை பெரிய அளவிலே வியாபித்து ஏனைய வேலை திட்டங்களையும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளையும் இந்த நாட்டிலே சேவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணிக்கப்பட்டு அவர்கள் தானாக இன்று முன்வந்து நாடினுடைய பங்குரோத்து நிலை மாறி இன்று மிக நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றது. அதற்குரிய உண்மையான பொறுப்புதாரி, உண்மையான தலைவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே மீளவும் பேராசிரியர் வித்யானந்தனின் நூற்றாண்டு விழா யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 11ஆம் 12ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது. வணக்கம், நான் கலாநிதி திருநாவுக்கரசு கமலநாதன், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியுடைய 1வது பீடாதிபதி, பேராசிரியர் வித்யானந்தன் அறக்கட்டளையினுடைய இணைப்பாளர். பேராசிரியர் வித்யானந்தனுடைய நூற்றாண்டு விழா இவ்வருடம் நடைபெற இருக்கின்றது. அவருடைய பிறந்த தினம் 8/5/1924. இந்த 2024 அவரது நூற்றாண்டு 100வது அகவை திருநாள் வருகின்றது. அதனை மிகவும்
சிறப்பான முறையிலே யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியிலே கொண்டாட இருக்கின்றோம். எதிர்வரும் 11ஆம் தேதி மே மாதம் 24ஆம் ஆண்டு, 12ஆம் தேதி மே மாதம் 24ஆம் ஆண்டு ஆகிய 2 நாட்களும் அந்த விழா நடைபெற இருக்கின்றது. அந்த விழாவிலே நாங்கள் 3 நூல்கள் வெளியிட இருக்கின்றோம். ஒன்று அந்த பேராசிரியர் வித்யானந்தனுடைய 100ஆண்டு விழா மலர். இந்த மலர் 11ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த மலரிலே 20க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வித்யானந்தனை பற்றி கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் 7 கலாநிதிகள், இதை தவிர முதுகலை மாணி முடித்தவர்கள் 14 பேர், உறவினர்கள் 8 பேர் என்று சொல்லி மொத்தம் 49 பேர்கள் அவரை பற்றிய கட்டுரைகளை மிக கனதியாக எழுதியிருக்கின்றார்கள். மிக பெருமதியான ஒரு நூலாக அது அமைந்திருக்கின்றது, மகிழ்ச்சியை தருகின்றது. இதைவிட 2ஆவதாக தற்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பிரதி நூலகராக இருக்கின்ற திருமதி மைதிலி விசாகரூபன் அவர்கள் பேராசிரியருடைய வித்யானந்தனுடைய படைப்புகள் தேர்ந்த நூல் விவரப்பட்டியல் என்று சொல்லி ஒரு மிக பெருமதியான நூல் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். கட்டுக்கரை குளத்தில் பிடிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என குளப்படுக்கரையில் உள்ள காடுகள் அழிக்கப்படுவதனால் மாவட்டத்தின் சூழல் பாதிப்பு ஏற்படுவதோடு மழைவீழ்ச்சியும் குறைவடைகின்றது. எனவே இந்த காணிகளை மீட்டுக்கொள்ள அனைத்து திணைக்களங்களும் மாவட்டத்தில் உள்ள பொது நிறுவனங்களும் இணைந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கட்டுக்கரை குள திட்டமிடல் முகாமைத்துவ குழுவின் தலைவர் சந்தாம்பிள்ளை சில்வா தெரிவித்தார். இந்த கட்டுக்கரை குளத்தின் விவசாய அமைப்புகள் சமாசத்தின் தலைவராக இருக்கின்றேன். மன்னார் மாவட்ட விவசாயிகளின் முக்கியமான பெரிய நீர்ப்பாசன திட்டமாக திகழ்வது கட்டுக்கரை குள திட்டமாகும். இந்த குளம் புராதனமான குளமாக விளங்குகின்றது. 4ஆம் நூற்றாண்டிலே இங்கே மன்னார் மாவட்டத்தில் இருந்த குளக்கோட்டன் என்ற மன்னனால் இந்த குளம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. பின்பு தாதுசேனன் என்ற மன்னனால் இந்த குளம் புனரமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த குளத்திற்கு கீழ் தற்பொழுது 31,400 ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகின்றது. இந்த விவசாயத்தை 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் செய்து பயனடைகின்றார்கள். ஆனால் இந்த குளத்தின் நீர்மட்டம் இங்குள்ள இந்த குளத்தின் கீழுள்ள காணிகளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. எனவே இந்த குளத்தை விஸ்தரிப்பதற்காக ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலே 1899ஆம் ஆண்டு இந்த குளத்தை விஸ்தரிக்கும் நோக்கமாக இந்த குளத்திற்கு மேலிருந்த 28 கிராமத்தில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு இந்த குளத்திற்கு 10,000 ஏக்கர் காணி அதன் பறவைகள் சரணாலயமாகவும் இந்த குளத்தின் அபிவிருத்தி வேலைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த குளத்தின் மேல் ஒதுக்கப்பட்ட காணியில் தற்பொழுது 1,500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கட்டுக்கரை குளத்தின் நீர்ப்பாசன சேவைகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் இந்த குளத்தின் மேல் அடாத்தாக பிடித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட 25-30 பேர் தான் இந்த காணிகளை பிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குளத்தின் அடாத்தாக பிடித்தவர்களை இதுவரையிலே எந்த திணைக்களங்களும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நாங்கள் அதற்குரிய திணைக்களங்களோடு முறைப்பாடுகள் செய்தும் அது கவனிக்கப்படவில்லை. மேதின கூட்டங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெறுவதில்லை என்று வடக்கு மாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆசீர்வாதம் ஜான்சன் தெரிவித்தார். மேதினம் என்கிற ஒரு தொழிலாளர்களுடைய சவாலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு மேதினங்களுக்கும் நாங்கள் சவால்களை விடுகிறோம். ஆனால் உரிமை கோரல்ங்கிறது அது ரத்து செய்யப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். தொடர்ந்து தொழிலாளிங்கிறது சுத்திகரிப்பு தொழிலாளிங்கிறது உலகம் முழுவதையும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் சுத்திகரிப்பு தொழிலாளியை
எந்த கூட்டத்திலையும் சொல்லுவார்கள் அவர்கள் அஸ்திவாரம் என்று சொல்கிறது பொழுது அந்த அஸ்திவாரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. சகல உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து தொழிலாளிகளை சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. காரணம் போன கிழமை நாங்கள் பத்திரிகையில் பார்க்குற பொழுது மலைய மக்கள் அந்த 1700 ரூபாய்க்கு சில போராட்டங்கள் செய்திருந்தார்கள். அப்போ எங்களுடைய உரிமைகளை கேட்டு அரசாங்கத்திடத்தில் நாங்கள் போகிற பொழுது மறுப்பு தெரிவித்து அதை நிராகரித்து அதற்கான வாய்ப்புகளை தட்டி கழிக்கிறது உலகளே காணப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்றினை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தனர். போராட்டத்தை சர்வதேசம் நோக்கி நமது நீதிக்காக போராடி வருகின்றோம். எனவே நாளை நடைபெற இருக்கின்றது தொழிலாளர்கள் தினம். ஆனால் நமது உறவுகளை நாம் உழைக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் இன்றும் துளைத்துவிட்டு இன்றைக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட செய்தப்பட்ட இந்த பெண்கள் இன்றைக்கு வீரீரன் என்று போராடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாளைய தினம் எத்தனையோ அமைப்புகள் உறவுகள் கொண்டாடுகின்றார்கள் மே தினத்தை தொழிலாளர் தினமாக. ஆனால் நமக்கு அப்படியான ஒரு தினமாக இல்லை. ஆனால் இன்றைய தினம் தொடர்ச்சியாக நமது நீதிக்காகவே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பேர் சிவானந்தன் ஜெயலலிதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவராக உள்ளேன். இன்றைய தினம் தொடர்ச்சியாக நாம் மாதமாக 30ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் சர்வதேச நீதிக்காக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்து வருகின்றோம். நாங்கள் அதே தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அந்த போராட்டத்தை செய்கின்றோம். அதே போன்று நாளைக்கு தொழிலாளர் தினம் என்று இந்த மாகாணங்களிலே தொழிலாளர் தினத்தை பிரகடனப்படுத்தி அவர்கள் தொழிலாளர்களுக்கான முன்னுரிமையை வழங்குகின்றார்கள். ஆனால் நாம் தொழில் செய்கின்றவர்களைத்தான் இன்று கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கு என்று தெரியாமல் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் உழைப்பாளி என்ற வர்க்கத்தில் இல்லாமல் நாம் இன்று கையேந்தும் வர்க்கமாகவே நிற்கின்றோம். எனவே நமது உறவுகளை மீண்டும் திருப்பி தர வேண்டும் என்றதுக்காகவே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த சர்வதேசமும் நீண்ட காலமாக ஏமாற்றி வருகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. எனவே எமது சர்வதேசம் இந்த உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதோடும் நமது உரிமைகள் அனைத்தையும் நாம் பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே நமது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். எல்லோர் மத்தியிலும் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக மாற்றி இந்த போராட்டத்தை மக்கள் மயமாக்க வேண்டும் என்றதும் எல்லாருடைய குறிக்கோளாக இருந்து கொண்டும் நாம் இப்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. எனவே நாம் அந்த பொது வேட்பாளர்களை ஏகமனதாக எல்லோரும் அனைத்து உறவுகளும் ஏகமனதாக அவரை அந்த பொது வேட்பாளராக சரியான முறையில் சரியான நபரை அந்த பொது வேட்பாளருக்கு தெரிவு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இந்த ஊடகத்தின் ஊடாக தெரிவிக்கின்றோம். ஏனென்று கேட்டால் பொது வேட்பாளர் என்று நமக்கு எமக்கான இணக்கத்திற்காக செய்யக்கூடாது, எமது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமாக செய்யக்கூடிய ஒரு நபரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இந்த உறவுகள் அனைவரிடமும் நாம் இந்த மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நாம் இனி வரும் காலங்களிலேயாவது ஒற்றுமையாக பயணித்து அனைத்து உரிமைகளுக்காகவும் நாம் போராடி நமது உரிமைகளை வென்று நாமும் இந்த நாட்டிலே ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது ஆசையும். இத்துடன் இந்த ஊடக வாயிலாக இக்கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரனும் கருத்து தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாணம் தழுவிய இலங்கை தமிழரசு கட்சியினரும் கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களும் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் மேதின எழுச்சி பேரணியும் மேதின கூட்டமும் நாளைய தினம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் மாலை 2 மணிக்கு ஊர்வலத்தோடு ஆரம்பித்து 3 மணியளவில் கூட்டமும் தொடங்கி மிகவும் எழுச்சியாக நடைபெறுவதற்கான முழு முயற்சிகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு உலக தொழிலாளர்களுடைய நிலைகளை தெளிவுபடுத்துகின்ற அதே நேரம்
தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் இருக்கின்ற இந்த மே எழுச்சி நாள் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளோடும் அது இறுக பிணைந்திருப்பதன் காரணமாக அந்த அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்துகின்ற காலங்காலமாக தமிழர்கள் அடக்குமுறைக்குள்ளும் ஒடுக்குமுறைகளுக்குள்ளும் நசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை உலக பரப்புக்கு சொல்லுவதற்காகவும் இந்த தமிழ் தேசிய மேனாள் எழுச்சி நிகழ்வுகள் நாளை நடைபெற இருக்கிறது. எங்களுடைய கட்சி சார்ந்த 2 மே தின எழுச்சி நாட்கள், ஒன்று மட்டக்களப்பு கல்லாறிலும் அது கிழக்கு மாகாணத்தை தழுவியதாகவும் வடக்கு மாகாணத்தை தழுவியதாக கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்திலும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நாளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கிளிநொச்சியிலே நடைபெறுகின்ற இந்த மேதின எழுச்சிகளில் தமிழர் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் மனோ கணேசன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான காவி விக்னேஸ்வரன் அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்தா உட்பட மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் தலைவர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் எழுச்சி நிகழ்வாக இந்த மேதின எழுச்சி நிகழ்வுகள் நாளை நடைபெற இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் பல வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு போன்ற இடங்களிலிருந்து வருகை தருகின்ற பேராளர்களும் எங்களுடைய தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்த தமிழ் தேசிய மே எழுச்சி நாளுக்கான பங்காளிகளாக அனைவரும் பங்கு கொண்டு சிறப்பான முறையில் இந்த மேனாள் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நெருக்கமடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டு வேலைகளும் பூர்த்தியடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்களையும் நாங்கள் அணியாக திரண்டு சர்வதேச சமூகத்துக்கும் சிங்கள பௌத்த வீரணவாத அரசுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்ட களமாக எங்களுடைய ஒரு இனத்தினுடைய இருமாப்பையும் இருப்பையும் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த மே தினத்தை அறைகூவல் செய்வதற்கு அனைவரையும் திரடுமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றேன். இத்துடன் இன்று நாளை இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.